இன்னைக்கு உங்களோட நான் பேசுகிற ஒரு காரியம், நிறையா பைபிள் வசனங்கள்லாம் நமக்கு தெரியும், நிறையா பாட்டு தெரியும், நிறைய நம்ம ஆராதனைலாம் பண்ணுறோம், அதெல்லாம் நல்லது. ஆனால் சிலதை புரியும் பொழுது தான் அதோடைய டெப்த்து தெரியுது. அதோடைய டெப்த்து தெரியுதுன்னா என்னென்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சங்கீதம் 22:3 இருக்கா, துதிகளின் மத்தியில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். God inhabits the praises of his people. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது, he is enthroned in the praises of his people. ஒரு ஸ்வீடிஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுமா, நம்ம இங்கேருந்து துதிக்கும் பொழுது அந்த துதி ஒரு சிம்மாசனம் போல் மாறிட்டு அதில் ஆண்டவர் உட்காருவாராம். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் துதி. ஸோ அப்போ ஆண்டவரை உண்மையாக துதிக்கிறோன்னா என்ன, பாட்டாக பாடுறதா இல்லாட்டா நல்லா மியூசிக்கெல்லாம் வாசித்து அதெல்லாம் வாசித்தா சந்தோஷமாக இருக்குது, அதுவும் நல்லது. கார்ப்பரேட் வர்ஷிப் நல்லது, இந்த அழகாக செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்லது, எதுக்கும் குறையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் இதயத்தில் என்னது போய் தொடப்போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம செய்கிறது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நிறையா பேர் போய் ஒரு சர்ச்சுக்கு போகிறது கூட அவங்களுக்கு சொகுசாக இருக்கிறதுக்கு தான் போவாங்களோ இல்லையா, வேறு எந்த யோசனையுமே இருக்காது. அங்கே நல்லா இருக்கணும், எனக்கு இருக்கணும், நல்லா இருக்குது பாட்டு, பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குது, எல்லாம் அது தப்பு கிடையாது. கண்டிப்பாக வி ஹாவ் டு சி. மாடர்ன் லைஃப் ஏறிடுச்சு. கார் பார்க் இருக்கான்னு பார்ப்பாங்க, சண்டே ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நல்ல இடம் இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கட்டும். ஆனால் அதுக்கெல்லாம் அதிக முக்கியம் என்னென்னா, என்னுடைய ப்ரைஸு ஆண்டவரை தொடுமா? இந்த கேள்வி கொஞ்சம் கேட்கணும். will it touch? what will touch? see, பைபிளில் ஆண்டவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்வார் சொல்லிட்டோம், கரெக்டாக முடிஞ்சிச்சு. ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காரியம் வாழ்க்கையில் நடக்குது, व्यசனம் இருதயத்தில் கல் வச்சா மாதிரி அவ்வளோ இருதயத்தில் ஹார்ட் ஆகிட்டு இருக்கும். யாருக்கு தெரியுமா? ஆபிரஹாமுக்கு. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஆபிரஹாம். நோ, அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் ஏப்ரஹாம். he came into a very very difficult situation where his only hope was his child Isaac. அவன் எவ்வளோ வருஷத்துக்கு வெயிட் பண்ணார் தெரியுமா? அவர் வெயிட் பண்ணி 90 வயசுக்கு மேலே தான் கடவுள் நான் சொன்னேன், உன் சந்ததியை கடல் மண் மாதிரி ஆக போகிறேன், வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் மாதிரி ஆக போகிறேன். இதெல்லாம் எப்படி ஆக முடியும்? ஒரு குழந்தையே இல்லையா ஆண்டவர்? அப்போது என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் தான் இருக்கிறான். எனக்கு சொல்கிறார், பாவம், அவருடைய கஷ்டத்தை பார்க்க போல். இதெல்லாம் நான் சொல்ல போல் கதை சொல்ல, இது உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படியே நீங்களே ஒப்பிட்டு பார்த்துக்கணும். நம்ம லைஃப்பில் கூட அப்படி சூழ்நிலை இருக்கும். எல்லாமே இல்லையே ஆண்டவரே, இப்படிலாம் சொன்னீங்க, எப்போ நடக்க போகுது? அப்போ என் வேலைக்காரன் தானா? அப்போ ஆண்டவர் சொல்கிற, இல்லை, உன் மூளை வளரப்போகுது, ஒரு குழந்தை வரும் அப்படின்னு. ஆனால் கூட அவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள், பொறுமை இல்லை. பொறுமை இல்லைன்னு நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒரு அருகதையும் இல்லை நமக்கு. அவங்க பாதை அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலத்தில் சூழ்நிலையை மாதிரி சாரால் என்ன பண்ணிட்டாங்க, ஆகார் கொடுத்து அது மூலம் ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துக்கலாம், நம்ம குடும்பத்தில் வளர்ந்த பிள்ளையாக இருக்கட்டும்ன்ட்டு அவங்க ஒரு ஐடியா போட்டாங்க. அப்போ தான் இஸ்மவேல் பிறகுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதுவும் நான் தேர்ந்தெடுத்தது இல்லைம்மா, உன்னுடைய சரீரத்தில் உன்னுடைய கணவன் உங்கள் மூலம் பிறக்கிற ஒரு குழந்தை தான் நான் தேர்ந்தெடுத்து ஆவிக்குரிய பிள்ளை ஐசக் வரப்போகுதுன்னு வைக்கிறேன். ஸோ இதுக்கு இந்த பிள்ளை பெற்று எடுக்கிறதுக்குள்ளேயே இவங்க ஆட்டம் க்ளோஸ், ஃபேக்ட்ரி க்ளோஸ். புரியுதா என்னன்னு சொல்கிறேன்னு? அவங்க எல்லாமே அவ்வளோதான். தெர் இஸ் நோ ஹோப், நோ ஃப்யூச்சர், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போப்பா தப்பிச்சோம், ஏதோ வந்துச்சு ஒரு குழந்தைன்ற மாதிரி வந்துட்டு, அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள். என்ன சொல்கிறாரு? ஏங்க, காசு கேட்டால் கூட கொடுத்துடலாம், கடன் வாங்கி திருடி இருடி கொள்ளடிச்சு இதாக பண்ணலாம். அப்படிதான் மைண்டு, உலகத்தில் இருக்கிற மைண்டு யோசிக்கும். என்ன சொல்கிறீங்க? அவர் என்ன சொல்கிறாரு? கொடுத்த குழந்தை ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, இதுதான் என்னுடைய பாக்கியம், இதுதான் என் வாழ்க்கை எதிர்காலமே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், இதை போய் நீ பலி செலுத்துன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் முணங்குனாரா? எங்கேயாச்சும் நல்லா யோசித்து பாருங்க, முணங்குனாரா? சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். முணங்கல. ஆனால் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லல. என்னங்க ஒய்ஃப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? அன்றைக்கே வெட்டிட்டு இருப்பாங்க தூங்க போல் ஏப்ரஹாமை. என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த ஆளுக்கு பைத்தியம் பூச்சிச்சு, தலையை வெட்டு ஃபஸ்ட்டு, இல்லை என் குழந்தைய கொண்டுடுவான் அந்த ஆளுன்னு. அதனால் அவர்கிட்டையும் சொல்லல, அந்த அம்மாட்ட இல்லை, அம்மாட்ட சொல்லாமல் காலங்காத்தால் எழும்பி போயிட்டுக்கிறார், கூட்டிகிட்டு போகிறார். இதுதான் அப்போது ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? வீட்டிலேருந்து மனைவிக்கு தூங்கிட்டு இருக்க போல இவர் எஸ்கேப்பு.
குழந்தையும் கூட்டிகிட்டு போகணும் சின்னவனை. இந்த குழந்தைய தான் பலி செலுத்த சொல்லிக்கிறாரு. இந்த சோக கதையை அவர் வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சொல்லலை யாருக்கும். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் அடக்க அந்த இருதயம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்க. இதை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு, மேலே ஏற போகிறாரு. அப்போது என்ன சொல்கிறாரு வேலைக்காரன்ட்ட, நீங்கள் இங்கே இருங்க, அங்கே தான் பாயிண்ட்டு. இந்த பாரத்தோடு சொல்கிறாரு, சார் நமக்கு லைட்டு நம்முடைய உங்கள் சர்ச்சுன்னு சொல்ல, நம்ம கிறிஸ்தவம் வந்து ரொம்ப நல்ல ஸ்டைலாக மாடர்னாக வருது, வெரி குட்டு, அது போயிட்டே இருக்கணும். பட் அடியில் இருக்கிற ரூட்டை மறந்துடக்கூடாது. அதுதான் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஆல் அதர் திங்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஒரு காலத்தில் நம்ம கூரையில் இருந்தோம், ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன் ஆண்டவர் கிறிஸ்டின்ஸ் எல்லாமே கூரையில் இருக்கிறாங்க? அப்போ தான் எனக்கு ஆசை, ஆண்டவர் உமக்குன்னு ஒரு காணிக்க. நான் உலகத்தில் இருக்கிறவனும் செய்யல அந்த சமயம் தெரியுமா. வெளியே வந்து பிரமாண்டமாக ஆண்டவருக்கு ஒரு காணிக்கா செய்யணும்னு கான்செப்ட்னு தொடங்கினேன். அந்த டைமில் யாரும் கான்செப்டே கிடையாது, கான்செப்ட்ன்ற கான்செப்டே இல்லை. அது ஆண்டவர் சொன்னார், நான் செஞ்சேன். அப்படியே அங்கே வந்து அதை ஆண்டவருக்குன்னு செய்கிறோன்னு வரும். இப்போ அது செஞ்சு எல்லாம் வந்து இன்றைக்கி சர்ச்சில் இருந்து கான்செப்ட்டு வெளியே இருக்கிற கான்செப்டை காட்டிலும் உள்ளே வந்துச்சு. அதை நிறையா பேர் குறை சொல்கிறாங்க, நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா சில சமயம் எப்படி வளருதுன்னு நம்ம கையில் இருக்குது, கடவுள் செய்வார். என்னங்க அந்த காலத்தில் கூரையில் இருந்தால் இன்றைக்கி வரைக்கும் கூரையில் இருக்க முடியும்? இன்றைக்கி 10 மாடி பில்டிங் வரணும், சபைகள் வளரணும், சபைகள் ஸ்கூல் நடத்தணும், எல்லாம் வளரணும், ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டணும். வி நீட் டு க்ரோ டு இம்பேக்ட் த வேர்ல்டுங்க. கரெக்டாங்க? நம்ம முனிவன் மாதிரி போக முடியாது. we have to grow. ஆனால் we shouldn't forget our roots. இந்த ரூட் என்னான்னு பாருங்கள். அந்த வேலைக்காரன்ட்ட போய் பையனை கூட்டிகிட்டு போகிறப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இந்த கஷ்டம் இருதயத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆதியாகமம் 22:5. abide ye here with the ass and I and the lad will go yonder and worship and come again to you. இன்னும் ஆழமான வெளிப்பாடோ தெரில. என் சோக கதையை கேளு, இந்த மாதிரி வந்து நிறுத்திட்டாரு டெட் எண்டு மாதிரின்னு அழுவல. ஆனால் அதெல்லாம் புக்கில் எழுதல, பைபிளில் தெரில. ஆனால் நமக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பார். அவர் சொல்கிறார், நானும் பிள்ளையாண்டனும் போயிட்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு வருவோம். ஆனால் ஆராதனையில் அங்கே மியூசிக் இருந்துச்சா? அங்கே கண்ணீர் தான். அந்த மனுஷனோட இறுதி எப்படி இருந்திருக்கும் இல்லை? நல்ல வேலை இந்த சீனை வந்து சாரா பார்க்கல. அதனால் அந்த ஆள் ஒரு பீஸாக போனார் வீட்டுக்கு. அதனால தான் மெதுவாக லேட்டர் தான் பைபிள் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேலை வேறு செஞ்சா நீ கிழவனே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீ நல்லவன் நினச்சேனே, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரம் உனக்கு இருதயத்தில் உனக்கு ஆசைப்பட்டு இருதயத்தில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறது, அதை ஆண்டவர் பிரித்து கொடுன்னா இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் ஒரு ஆராதனைன்னு சொல்ல போல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எதை பார்க்குறாருன்னா இந்த ஒரு வசனம் பாருங்கள். 22:12 கனெக்ட் பண்ணலாம். 22:12 and he said, lad, neither do thou anything unto him, for now I know that thou fearest God. சரி, இப்போ பாயிண்ட் என்னத்தமா? for now I know that thou fearest God. திருப்பி அதை வாசிங்க. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று யார் சொல்றது? நீ கடவுளுக்கு பயப்படுறேன்னு இப்போ எனக்கு தெரியுதுன்னு யார் சொல்றது? சரி, இப்போ நான் கேட்குறேன், என் கடவுளுக்கு எல்லாம் அறிஞ்சவர் தானே? ஆம்னி சயின்ஸ், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி ப்ரெசன்ட் எல்லாம் சொல்லணும். அது தமிழில் என்ன சொல்ல வரல எனக்கு. எல்லாம் அறிந்த தேவன் தானே? நீ பிறகுதுக்கு முன்னாலே அறிந்தாருந்தா, அப்போ இப்போ தான் உனக்கு தெரியுமா கடவுளுக்கு பயப்படுறேன்னு? எனக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் சொல்லாதுங்க, அப்படியே யோசிங்க. அதான் யோசிக்கணும். ஏடாகடமான கேள்வி கேட்குற பிரசங்கன்னு நினச்சிக்காதுங்க, நம்ம யோசிக்கணும். அப்போ ஆண்டவருக்கு தெரியலையா, நடிக்கிறாரா? அடுத்த கேள்வி அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. இஸ் பியூட்டிஃபுல்லி டெல்லிங், நோ, ஃபார் ஐ நவ் ஐ நோ தட் யூ ஃபியரஸ்ட். சி, இப்போ பாருங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், இது தெரியும். ஆனால் இது வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அவருக்கு தெரியும் நிறையா காரியம், ஆனால் அவர் அந்த சூழ்நிலை நின்று இருக்க போல் தான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார். யார்? கடவுளை. God is experiencing the man who respects God so much. மற்ற எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு, நீர் பெரியவர், உமக்கு தான் எல்லாம் செய்கிற ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலையில் God says, now I experience, now I know. அப்போ I knew in my mind. அவருக்கு தெரியும் எல்லாமே. ஆனால்
அந்த அந்த அது பாருங்க, the thing is, அந்த வார்த்தை என்ன சொல்றாங்க, அந்த பிரைஸ் கூட நசுக்கப்பட்டு, அதான் சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ். எப்படி நான் நசுக்கப்படுறேன் சார், நான் போகிற பாதையில் நசுக்கப்படுறேன், ஆனால் என் வாயில் துதி வருது, எக்காலத்திலும் என் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், ஒரு துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆனால் என் கால் ஒழிஞ்சு போச்சு, ஆக்சிடென்ட்டு, உங்களுக்கு எல்லாம் இழந்திருப்புங்க, அப்பவும் ஆண்டவர் நான் ஸ்தோத்திரிப்பேம்மா. யோபு சொல்கிறாரு, ஆண்டவரை சாவடிச்சு என்னை போட்டாலும் ஐ வில் பி ட்ரஸ்டிங் த லார்டுன்றார். கையில் செயின் எல்லாம் போட்டு முதுகுலெல்லாம் இரும்பு வச்சு அடித்து பவுலும் சைலஸும் அங்கே ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஜனங்க துதிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சில்ட்ரன். அதுதான் தில்ல என்ன பண்ணுறாரு, குதிரை மேலே பந்தயம் கட்டுறாரு பிசாஸ்ட. ஏய், என் பையன் யோபை போய் பாடுறா, உன்னால் செய்ய முடியுமான்னு. நான் சொல்கிறது புரியுதா? குதிரையில் பந்தயம் கட்டுற மாதிரி தானே ஆண்டவர் அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு. அந்த குதிரை வின் பண்ணிச்சா இல்லையா? இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த மாதிரி குதிரையாக இருக்கணும். God can trust, telling my child. That is when we have been praising God in our predicaments, in our difficulties, in the times of tears, in the times of loneliness, in the times எல்லாரும் கையை விட்டுட்டாங்க, அந்த மாதிரி டைமில் நம்முடைய ஹார்ட் எப்படி இருக்குது, மைண்ட் எப்படி இருக்குது? கரெக்டாங்க நான் சொல்கிறது? தங்கச்சி கேட்டுக்கோ, இப்போ நீ கற்றுக்கலன்னு வச்சுக்கோ, நீ கல்யாணம் ஆகி ஓரளவும் ஆகாது. சும்மா ஆடம்பரமாக எல்லாம் ஓடி போய் உலகத்தில் இருக்கிறவனும் சர்ச்சில் இருக்கிறவனும் ஒரே மாதிரி தான் காலியாகும். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நீ எப்படி கண்டு கொண்ட? அந்த ஆபிரகாமுக்கு என்னங்க, அந்த சர்ச் இருந்துச்சாங்க, வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சா, ஜூம் இருந்துச்சா, இப்போ ப்ரேயர் குரூப் இருந்துச்சா, அது என்ன ஆகுது, ஒன்று சங்கிலி ஜாப் வந்துச்சா? ஒன்றும் இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருக்கு என்னங்க இருந்துச்சு? இன்றைக்கி உங்களை மேய்க்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா எப்படி மேய்க்கிறாங்க? மொபைல் ஃபோனில் எங்கே இருக்கிற, நீ காமி, வீடியோ போட்டு காமி, நீ எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியணும். உன்னை செக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அந்த யோசேப்புக்கு யார் இருந்தா? ஒருத்தரும் கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் எப்படி இருக்கிறாரு? கஷ்டம் மத்தியில் அந்த கஷ்டத்தை சகிச்சுட்டு கர்த்தருக்கு பயந்து இருந்ததை ஆண்டவர் பார்த்து வைத்துறாரு. அங்கே வீடியோ கேமரா இருக்கா? இல்லை. பட் ஒரு வாட்சிங் unseen eye of God is there. So he didn't have a church, he didn't have a prayer group, he didn't have anyone-ங்க, he didn't even have a Bible-ங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் எவ்வளோ பைபிள் இருக்குமா? எல்லார் வீட்லையும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 பைபிள் இருக்கும், இருக்குமா? மினிமம். அதை தூக்கியும் போட முடியாது, தூக்கி குப்பையில் போட்டாலும் தப்பு, ஆனால் அதையும் வச்சுக்குவோம் பாரு. ஆனாலும் வீட்டில் சேர்ந்துகிட்டே இருக்கோம், அவ்வளோ பைபிள் வச்சுருப்போம். அந்த யோசேப்புக்கு பைபிள் கிடையாது. நான் என்ன இருந்துச்சு? he had God with him, he walked with God, he pleased God. அவர் என்ன சொல்கிறாரு அந்த ஆள்கிட்ட, அந்த பொம்பளைகிட்ட சொல்கிறாரு, கெட்டதை செய்ய சொல்லுது, அம்மா உங்கள் ஹஸ்பண்டுக்கு விரோதமாகவும் நான் செய்யக்கூடாது, என்னை பார்த்துருக்கிற தேவனுக்கும் நான் பயப்படுறேன், நான் இதை செய்யக்கூடாது. வாட் இஸ் யுவர் ஹார்ட்? எல்லாருக்கும் விபச்சாரம் பாவம்னு சொல்ல, பணத்தில் பொய் சொல்கிறது, ஏதோ இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. ஏன்? என்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரதில்லை, இப்போ என் தேவன் என் கூட இருக்கிறார், எனக்கு யாரும் இல்லை, என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டேன்னு சொல்கிற தேவன், அவர் பேர் தான் என்ன சொல்கிறார்? இமானுவேல். இமானுவேல், காட் வித் அஸ். காட் வித் அஸ்ன்றது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. என்னன்னா, அப்போ தான் காட் இஸ் கோயிங் டு கம் இன்சைட் அஸ். ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் அவுட்டு, வந்துட்டு போனார். ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்டில் இயேசு என்ன பண்ணுறோம், உனக்குள்ளே வந்து வாசம் செய்கிற அனுபவம் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறார் சார், நம்ம எங்கே போனால் நம்ம கூட இருக்கிறார். அந்த கான்ஷியஸ்னஸில் போல தான் யூ ஆர் கோயிங் டு see impact happen. When you walk in the consciousness, you are carrying the presence of God. நம்ம தான் holy temple of God, carrying the presence of God. அதனால் அந்த கான்ஷியஸ்னஸ் வரப்போல் நம்ம வந்து சண்டே ஒரு ஆள், மண்டே ஒரு ஆளாக இருக்க முடியாது. சொல்கிறேன், யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன், எல்லாரும் அந்த ப்ராசஸில் வந்தவங்க தான். இப்போ நான் பேசுகிறேன், நான் மட்டும் பரலோகத்துலேருந்து வந்தேன். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எப்படி தெரியும்னா, இவர் இதெல்லாம் ஊழ்ந்து வந்தவர் தான் இவர். கரெக்ட், யூ அக்செப்ட் வாட் ஐ எம் சேயிங். We all. So nobody to be criticized. But we can self-correct பண்ணணும். என்ன பண்ணணும்? Self-correct. Self-correction is a vital part of your life. என்னங்க, ஒரு சேர்லேருந்து எழும்ப போல் பேலன்ஸ் போனால் கூட யூ செல்ஃப்-கரெக்டோ பண்ணுறீங்களா? பஸ்ஸில் ட்ரெயினில் போனால் கூட தாங்கினா அப்போ செல்ஃப்-கரெக்ட் பண்ணுறோம். ஏரோப்ளைன் கூட, எந்த ஏரோப்ளைனும் போட்ட கோட்டில் நேரம் போகாது, காற்றடிச்சா இப்படி போகும். அதுக்கு தான் அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வராங்க. இட் கோஸ் ஆஃப் கோர்ஸ், யூ ஹவ் டு கீப் இட் ஆன் கோர்ஸ். That's why God has given us the Bible, God has given us the Word, God has given us Holy Spirit, and to walk on that consciousness. So worship பற்றி பேசி என்ன ஆச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஜெகோவா ஜைரன் தாங்க தான் வருது. அந்த மலை மேலே ஏறிட்டுக்கிறாங்க இவங்க 2 பேரும், பாவம் வயசான தாத்தாவும் பையனும். ஆனால் அடுத்த சைடில் ஒரு ஆடு ரெடியாக நின்றுட்டு இருக்குது. அது ஆண்டவர் காமிக்கல.
ஆண்டருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் வந்து அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகுறாரு. பாஸ் ஆன பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவர்கிட்ட, லிஃப்ட் அப் ஹிஸ் ஐஸ் அண்ட் லுக்ட், அண்ட் தென் அந்த ஆடு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு வர்ஷிப்னா என்ன தெரியுமா, அ சாக்ரிஃபைசிங் ஹார்ட். எல்லாத்த காட்டிலும் என்னன்னா 2 காரியம் சொல்கிறேன். காட் இஸ் அவர் சோர்ஸ், எவ்ரி திங் எல்ஸ் இஸ் ரிசோர்ஸ். என்னங்க, இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு, ஊழியத்துக்கு வச்சுங்கன்னு வச்சுங்க. அப்போ அவர் யாருன்னா, அவர் வந்து ஒரு ரிசோர்ஸ் தான். பட் சோர்ஸ் யார் புரிச்சுங்க. இதை மட்டும் வித்தியாசப்படுத்தணும். ஆண்டவர் வந்து காகத்துக்கு கட்டளையிடுவாராம், எலியாக்கு சாப்பாடு போய் கொடுது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் வந்து பைபிளில் சொல்லுது, he commanded the ravens, he commanded the widow. Elijah did not run after the crow, he did not run after the widow. அவர் வந்து அவர் வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், அந்த ப்ராஃபட்ஸ், ஐயோ அந்த நேமன் வந்து வர ஊழியக்காரன் முன்னால் வந்து நிற்கிறான், ஒன்றும் வேணாம் மண் அள்ளி போட்டுட்டு போடா, ஒன்றும் வேணான்னு வெளியே கூட வந்து பார்க்கலங்க. இவ்வளோ தான் அந்த ராஜாக்கே மரியாதை. அவரை பற்றி சொல்ல போல, இஸ் அ பர்சன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர் காட். எலைஜா பற்றி ஃபஸ்ட்டு சாப்டர்லே பண்ணு, அவங்க அப்பா வந்து மகாராஜா, அவர் கிராமத்தில் பெரியவர், அதெல்லாம் சொல்ல. இஸ் அ மேன் ஹூ ஸ்டுட் பிஃபோர் காட். இன்றைக்கி இதெல்லாம் கதை இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் லைஃப் ஆல்சோ ஹாஸ் டு கோ டு அ ஹையர் லெவல். வி ஹாவ் டு விட்னஸ் எவ்ரி பிளெஸ்ஸிங்ஸ் இன் திஸ் பைபிள். ஆல் த பவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஆர் லைஃப். அதனால் இது எவனோ யாரோ ஒரு ஃபார்ஃபெச்டு கேரக்டர்ஸ் அவங்க அப்படின்னு இல்லை, அவங்கள காட்டிலும் இன்னும் மோர் ஐ வில் டூன்றார் ஆண்டவர். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஆண்டவரை மகிமையாக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜெனிசன் 14:22. இது என்ன நடக்குது தெரியும்ல, 4 கிங்ஸு வந்து கொலை அடிச்சிடுறாங்க. அதெல்லாம் போய் பிடிக்கிறதுக்கு ஏப்ராம் வந்து ஒரு 300 சச்சம் வேலையாட்கள் மட்டும் வச்சுட்டு போகிறார். அந்த கிங் என்ன பண்ணுறாரு, தோந்துட்டார். நம்ம ஆளுங்க இவங்க ஆளுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க இருக்கிறது ரொம்ப குட்டி க்ரௌடு, அவன் 3 தேசக்காரனுங்க எல்லாத்தையும் அடித்து கலடா பண்ண உடனே அவன் வந்து ரொம்ப ஸ்டைலாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரைட் வேர்ட் இஸ், ஒரு நெகோஷியேஷன் மாதிரி பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, நீ இப்படி செய் அப்படி செய்யு. டேய் நீ தோந்து போயிட்ட, பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருந்துட்டு என்கிட்ட வந்து நீ நெகோஷியேட்டாக பண்ணக்கூடாது. கரெக்டாக? சரி, ஃபெலோ வாஸ் லாஸ்ட் எவ்ரி திங் கெனாட் கம் அண்ட் வந்து என்ன சொல்லக்கூடாது, இது அதுன்னு கொடுத்தது வாங்கிட்டு போகிற மாதிரி. ஆனால் அவர் என்னமோ பேசுகிறாரு, நீங்கள் வந்து உயிருள்ள எங்கள் ஆளை மட்டும் கொடுத்துருங்க, நீங்கள் பொருளெல்லாம் நீங்கள் வச்சுங்க, மிருகத்தை கூட வச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இருதயம், ஏப்ராமுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்கள். சார் கோச்சிக்காதுங்க, நீங்கள் ஊழியக்காரங்க உலகத்தில் இருக்கிற மனுஷர்களெல்லாம் பார்த்துட்டு சோர்ந்து போகாதுங்க. வாட்ஸ்அப்பில் நிறையா இருக்கும், யூடியூப்பில் நிறையா பேர் பேசுவாங்க. அவங்களாம் பேசிட்டோங்க, எல்லாமே பேசுவாங்க. உங்கள் தலையில் வந்து ஓரளவுக்கு தான் எடுக்க முடியும், தெரியுமா கெப்பாசிட்டி? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்குது. ரோட்டில் ஒஞ்சி கிடக்கிற இரும்பு சாமான், சேரு, யாரோ ஒரு தாத்தா செத்து போய் கீழே போட்டாங்க, அந்த கட்டில் எல்லாத்தையுமே எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க. வெரி சூஸி, ஃப்ரீயாக குத்த கூட வேணாம். இன்ஃபர்மேஷன் கூட சம்டைம்ஸ் we need to know what is happening, பட் டூ மச் ஓவர்லோட் ஆச்சுன்னா தலை வந்து எடுக்காது. நம்ம எதில் ஸ்பெண்ட் பண்ணோம் டைம் தெரியுமா? ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, அதில் அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்த சமாச்சாரம் மட்டும்தான். அதுக்குன்னு போய் நீங்கள் சாலமன் செய்கிற சேட்டைகளெல்லாம் போய் எடுக்க முடியாது. கரெக்டாக கரெக்ட் இல்லை. பைபிள் இஸ் அ வெரி ஜென்யூன். இட்ஸ் ரெக்கார்டட் பேடு, டர்ட்டி, அக்லி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. அதனால் அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓ இந்த ஆள் பண்ணானா இது மாதிரி நம்ம செய்யக்கூடாது, வி ஷுட் அவாய்ட் திஸ், ஐ மஸ்ட் ஃபாலோ. அதுக்கு தான். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அந்த ராஜாட்ட என்ன சொல்கிறாரு, நான் தொடமாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த தேவனுடைய பேர் என்ன தெரியுமா? இஸ் த காட். என்ன சொல்கிறாரு? த பொசஸர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். அந்த கடவுள் பேர் தான் எல் எலியோன். என்னது எல் எலியோன்னா இஸ் த பொசஸர்னா இஸ் த ஓனர். ஹெவன் ஹெல் எல்லாமே அவர் தான், பட் ஹெவன் அண்ட் எர்த், பரலோகமும் பூமியும் சொந்தக்காரருங்க. அந்த வார்த்தை பாருங்க,
இஸ் த ரூலர்லாம் சொல்ல. என்ன அழகான வார்த்தை. பொசஸர்னா என்ன? ஏங்க, ஊஸ் த பொசஸர்? இந்த மொபைல் ஃபோனை நான் பொசஸ் பண்ணிட்டுக்கிறேன், நான் தான் ஓனர். இன்றைக்கி இந்த உலகத்தில் நீங்கள் போல ஒரு மைண்டில் இருக்கட்டும், எல்லாம் யார் ஓனரு? உலகத்துக்கே ஓனர் வந்து கடல் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எல் எலியோன். சொல்லுங்க, அவர் தான் எல்லாத்துக்கும். அவர் வந்து ஒரு அலைக்கு கூட நீ எவ்வளோ தூரம் துள்ளலாம், இதுக்கு மேலே நீ ரொம்ப எகிறாத, அப்படி இருந்துக்கோ அப்படின்னு வச்சுக்கிறாராம். எல்லை வைத்திருக்கிறார். எல்லைன்னா லிமிட் வச்சிருக்கிறாரு. தெர் இஸ் அ பவுண்ட்ரி. ஸோ அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக என்னைக்காச்சும் நீங்கள் பிறந்ததுலேருந்து வானத்தில் 2 பிளானட் இடிச்சு கீழே வந்து குப்பையாக கிடக்குதுன்னு எங்கேயா இருக்குதா? சொல்லுங்கள். உங்கள் அப்பாட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் பாட்டிகிட்ட கேட்டு. யாருக்குமே அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் டிசைனில் ஸோ மெட்டிகுலஸ்லி பிளான், தே ஜஸ்ட் மூவ் இன் ஃபியூ செகண்ட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் அவர் அழகாக எல்லாத்தையும் வச்சுருக்கார், எல்லாத்தையும் டிசைன் பண்ணிக்கிறார். மனுஷன்தான் வந்து நிறைய தவறு செய்கிறான ஒழிய ஆண்டவர் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணியிருக்கார். எல்லாமே நீங்க தான்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்பா. என் எதிர்காலம் மங்கினதே, நோய்வுற்று வேளையிலே என் எதிர்காலம் மங்கினதே, இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னீர், இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வேன். இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னீர், இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வேன். எனக்கெல்லாமே நீங்க தான்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்பா, எனக்கெல்லாமே நீங்க தான்பா. நீங்களே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ற ஒரு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடந்தது. எளிமையான என்னை உம் ஊழியனாய் தெரிந்தீர்,
எனக்கறியாததும் எனக்கெட்டாததும் நீரே கற்றுத் தந்தீர். எனக்கெல்லாமே நீங்க தாம்பா, எனக்கெல்லாமே நீங்க தாம்பா, எனக்கெல்லாமே நீங்க தாம்பா, எனக்கெல்லாமே நீங்க தாம்பா. அவர்தான் நமக்கு எல்லாம் இருந்தாலும் அவரை மாதிரி செல்வம் எதுவும் இல்லை. அவருடைய அன்பு நட்பு அது ஒண்ணு போதும். நம்மளை வாழ வைக்கிறது அவர்தான், கைவிடாதவர். Amen.